சாய்ராம், என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, உனக்காகத்தான் இந்த சாய் வந்துள்ளேன். இந்த சாய்க்கு உங்களை பற்றி அதிகமான கவலைகள் உண்டு. நீங்கள் தான் நினைக்கிறீர்கள், சாயாகிய நான் எந்த விஷயத்திலேயும் கவலைப்படுவதே இல்லை, எல்லா விஷயத்திலேயும் கவலை இல்லாமல் உங்களை கலங்க வைத்து கொண்டே இருக்கிறேன் என்று. ஆனால் என்னை பற்றி நீங்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை தான் நானோ சொல்கிறேன். தங்கமான பிள்ளையே, வாழ்வில் ஒருவன் நிம்மதியாக கட்டாயமாகவே இருப்பான். அந்த நிம்மதியையும் அனைத்தையும் நான் நிச்சயமாகவே கொடுப்பேன். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்ன, உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்ன விஷயங்களை செய்ய சொல்கிறது, என்னென்ன விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்பது அனைத்தும் எனக்கு தெரியும். எதுவுமே தெரியாமல் எல்லாம் அல்ல, எல்லாமும் தெரிந்து உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு போக முடியுமோ, எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பான ஒரு விஷயத்தை கொண்டு போய் உனக்கு நிம்மதியை கொடுக்க முடியுமோ, அந்த மாதிரியான சீரும் சிறப்பையும் உன் வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். பல பேருக்கு உதாரணமாக வாழ்க்கையை இனி வரும் காலத்தில் வாழ வைப்பது இந்த சாயுடைய மிகப்பெரிய ஒரு கடமையாகும். இந்த சாய்க்கு ஒரு முறை இதை செய்து கொடுப்பா, இந்த விஷயத்தை செய்து கொடு, அந்த விஷயத்தை செய்து கொடு என்று அவனுடைய ஆசைகளை சொல்லிவிட்டான் என்றால், இந்த சாய் நிச்சயமாக அடுத்தவனுடைய ஆசைகளை செய்து கொடுத்து விடுவேன். அற்புதம், அதிசயம் இதெல்லாம் என்ன தங்கமே? எல்லாமும் அற்புதம்தான். எதுவுமே செய்யாவிட்டால் வாழ்க்கையில் எதுவுமே செய்யவில்லையே, என்ன நடக்கப் போகிறது என்று நீ பயப்படலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் தான் எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்க நான் இருக்கிறேனே, நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? தொடர் முயற்சி எடுப்பவனோ, தொடர்ந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முன்னேற வேண்டும் என்று நினைப்பவனோ ஒவ்வொரு நாளும் இன்பமாகத்தானே வாழ்வான். அது உனக்கே தெரியும் தானே. எதிர்பார்த்த சில விஷயங்கள், அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ எதிர்பார்த்திருப்பாய். ஆனால் அது கிடைக்காத பொழுது நமக்கு எதுவுமே கிடைக்காது நம்முடைய வாழ்க்கையில் என்று தோன்றினார். நீ உடனே எடுக்க வேண்டிய முடிவு என்னவென்றால், நம்மோடு நம் சாய் இருக்கிறார், அவரே பார்த்து கொள்வார் என்பது மட்டும்தான். புரிந்ததா? உன்னுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் பெற்று பெருவாழ்வு உன்னை வாழ வைப்பேன். இதில் எந்த மாற்றமோ எந்த விதமான குழப்பமோ உனக்கு தேவையே அல்ல. தொடர்ந்து முயற்சிகளை எவன் ஒருவன் எடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் கட்டாயமாகவே ஜெயிப்பான். இது உறுதியான ஒரு விஷயங்கள். தேடி தேடி ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி ஓடுகிறாய். எதுவும் கிடைக்கவில்லை என்றவுடன் சோர்ந்து போய் விடுகிறாய். இனிமேலாவது எதையும் எப்பொழுதும் நினைத்து 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 கவலைப்பட்டு கொண்டு இல்லாமல் எல்லாமும் மாறும் என்று நினைத்து சந்தோஷப்படுங்கள். உன்னுடைய தேவைகளுக்கு நான் உதவியாக இருப்பேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நீ என்னிடம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாய். இந்தந்த விஷயம்தான் எனக்கு வேண்டும், இது எனக்கு இந்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்று. நீ அப்படி என்னிடம் எல்லா விஷயத்தையும் சொல்லும் நீ, உனக்கு என்னென்ன வேண்டும் என்பதை தெரியாமல் நான் வைத்திருப்பேன்? எல்லாமும் எனக்கு தெரியும். ஒரு பிள்ளை எனக்கு ஆசையை, ஒரு பிள்ளை எனக்கு இதுதான் அப்பா வேண்டும், இதுதான் வேண்டும் என்று சொல்லிவிட்டது என்றால் அந்தந்த விஷயத்தை சரியாகவே செய்து கொடுத்து விடுவேன். இதுதான் இந்த தெய்வத்திற்கு மிகவும் பிடித்த வேலையே. யாரை பார்த்தும் பயப்படாதீர்கள். எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலேயும் குழம்பி தவிக்காதீர்கள். யதார்த்தமான நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு இருக்கிறது. இன்று இருப்பது போலத்தான் நாளை இருக்கும் என்பதை நினைக்க வேண்டாம். இப்பொழுதுதான் புதிதான வாழ்க்கையை துவங்கப் போகிறீர்கள். உங்கள் ஆயுள் முழுவதும் நிச்சயமாகவே அனைத்தும் உங்கள் கூடவே இருக்கும். மனதுக்குள் சில பயங்கள் இருந்தாலும் அதை தூக்கி எறிவதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மிக சிறந்த ஒரு விஷயமாக அமையும். மனிதர்கள் என்றால் வாழ்க்கையில் எல்லா நாளும் எப்பொழுதும் பிரச்சனைகள் இருக்குமா என்று கேட்டால் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அதை தூக்கி போட கற்றுக்கொண்டு வாழ வேண்டியது உங்கள் கையில்தான் இருக்கிறது. ஒரு ஜோதி எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அந்தளவு உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். எப்பொழுதும் உன் வாழ்க்கை
இருண்ட நிலைமையில் இருந்து விடாது. வாழ்க்கையில் பிரகாசம் என்ற ஒன்றும் நிச்சயமாகவே உதயமாகும். அது வெகு தூரத்தில் இல்லாமல் பக்கத்திலேயே வந்து வாழ்க்கையில் உன்னை செழிக்க வைக்கும் என்பதை தீர்மானமாகவே சொல்லிக் கொள்கிறேன். ஆசை ஆசையாக சில விஷயங்களை செய்கிறாய். நீ செய்வது அனைத்தும் வெற்றி மட்டுமே. நீ இதுவரைக்கும் காலம் முழுவதும் இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் பார்த்திருந்தாய். எத்தனையோ விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ கேட்டது அனைத்தையும் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு தந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் உன்னை நிம்மதியாக வாழ வைக்க. அதனால் புலம்பி தவிப்பதை விட வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்தால் சந்தோஷம் நிச்சயம்தான். எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு பொழுதிலும் எதையும் வெறுக்காதே. எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் என்னை மீறி நடக்காது. நீ எதை நீ தேடி தேடி ஓடுகிறாயோ, எதை நீ உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்று நினைக்கிறாயோ அது கட்டாயமாகவே நடந்தே தீரும். இனி உன் வாழ்க்கையில் பல பேர் சொல்கிறார்கள், வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமானது அல்ல. வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தேவைப்படும். அதில் முக்கியமான விஷயங்கள் வாழ்க்கையில் இன்பம். அந்த இன்பமும் கூடிய சீக்கிரமாகவே கிடைக்கும். இதுவரைக்கும் வாழ்க்கையில் இன்பங்கள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரும் நாட்களில் இன்பங்கள் கட்டாயமாகவே கிடைத்தே தீரும். அந்த இன்பத்திற்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் குறை என்பதே இருக்காது. அதை நான் ஆணித்தரமாகவே சொல்லிக் கொள்கிறேன். என் தங்கமான பிள்ளையே, வெறுக்காதே. எந்த ஒரு விஷயத்திலேயும் வாழ்க்கையில் குழம்பாதே. எவன் ஒருவன் அதிகமாக வாழ்க்கையை வெறுக்கிறானோ அவனுக்கு கஷ்டம்தான் வரும். அதனால் வெறுக்காதீர்கள். வாழ்க்கையில் இந்த தவறு நடந்துவிடுமோ அந்த தவறு நடந்துவிடுமோ என்று நினைத்து எப்பொழுதும் வருத்தத்தை எப்பொழுதும் மனதுக்குள் வைத்திருக்காதீர்கள். இந்த நிமிஷம் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறீர்களா? சந்தோஷமாகவே இருங்கள். அதுதான் வாழ்க்கையில் முக்கியமானது. நீ என்றும் நல்ல பிள்ளை, அதில் மாற்றங்கள் கிடையாது. நீ எப்பொழுதும் சுகமான பிள்ளை, அதில் மாற்றம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தவறுகள் மட்டும் எப்படி நடக்கும்? நானே துணை, நானே அனைத்தும், எல்லாவற்றுக்கும் பொறுப்பானவன் நான் மட்டுமே. பொறுப்பாக இருக்கிறேன், உனக்கு நல்ல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கிறேன் என்று சொன்ன பிறகு எதையும் நினைத்து கவலைப்படவே வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களும் பெரிய பெரிய விஷயங்களும் வாழ்க்கையில் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாகவே நடந்து உன்னை வாழ வைக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.